நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்பிங்குடைய ஒரு ட்ரிக் அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வாட்டர் லைன் போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு எனக்கு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வைங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம புதுசாக போடும்போது எங்கேனாலும் எந்த பாயிண்ட்டும் வைக்கலாம் ப்ளம்பிங்கில். ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பைப்பில் திடீர்னு நம்மளுக்கு புதுசாக ஒன்று இன்சர்ட் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க்கை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த பைப்பை கட் பண்ணி இந்த டீயை பொருத்தி அதில் 1/2 இன்ச்சு டேப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது ஃபாரினாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீட் பண்ணி பைப்பை பெண்ட் பண்ணி உள்ள கப்ளிங்கில் ஏற்றிடுறாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு ஈஸியாக ஏற்றிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேயே சரி, இந்தியாவில் அந்தளவுக்கு இன்னும் பரவலாக வரல. அந்த எக்யூப்மெண்ட்டு யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதில் அவங்கள விட நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஸோ அதுதான் நம்ம எளிய முறையில் பண்ணுற முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே ஒரு யூனியனை போட்டோம்னா எளிய முறை அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி ஓப்பனில் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும்னா ஒரு யூனியன் போட்டுடுங்க. அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஃபாரினில் உள்ளவங்களுக்கு பைப்பை பெண்ட் பண்ணால் பெண்ட் ஆகும். நம்ம இது எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அது பெண்ட் ஆகிறதுக்குள்ள உடஞ்சி போயிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர் வாட்ரு ரொம்பவே உப்பாக இருக்கும். ஸோ பைப் லைனில் உப்பு ஒரு லேயராக படிஞ்சிருது. அது இல்லாமல் குவாலிட்டியாக இருக்காது நம்ம பைப்பு, எப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணாலுமே அது உடஞ்சி போகிறக்குரிய வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நடுவில் ஒரு யூனியன் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இடையில உள்ள கிளாம்பு எல்லாமே எடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஒரு யூனியன் போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஓனர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எப்படி இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.